முதல்ல எது உருவாச்சு? இருளா இல்ல ஒளியா? இத குர்ஆன்ல அல்லாஹ் இதுக்குண்டான விடைய சொல்றான். சூரா இப்ராஹிம்ல முதல் வசனத்துல, மனிதர்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காகவே இந்த வேதத்தை இறக்கினோம். இதுல ஆன்மீக வழிகாட்டுதல் அதையும் தாண்டி நவீன அறிவியலுடைய காஸ்மாலஜி உண்மை ஒண்ணு மறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த கேள்விக்கு வருவோம். முதல்ல எது இருந்துச்சு அப்படின்னாக்க, இருள் தான். அறிவியல் என்ன சொல்லுதுனாக்க, பிக் பேங் அதாவது பெருவெடிப்பு நிகழ்ச்சி நிகழ்ந்து கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு அங்க சூரியனோ, நட்சத்திரமோ எதுவுமே கிடையாது. பேரண்டம் முழுவதும் இருட்டாகத்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வாயுக்கள் ஒன்றிணைஞ்சு சூரியனும், நட்சத்திரங்களும் உருவாகி ஒளி வெளியே வரத் தொடங்குச்சு. அதாவது இந்த பிரபஞ்சத்துடைய அடிப்படையே இருள் தான். அந்த இருளுக்குள்ள தான் ஒளி கொண்டுட்டு வரப்பட்டது. இதத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் இருளிலிருந்து ஒளியின் பக்கம் அப்படிங்கிறத துல்லியமா சொல்றான். 2வது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பூமிக்கு வெளியே விண்வெளிக்கு போனா, அங்க சூரியன் பிரகாசிச்சுக்கிட்டு இருந்தாலும், சுற்றிலும் இருட்டாகத்தான் இருக்கும். ஏன்னா, பிரபஞ்சத்தோடைய 95% பகுதி இருண்ட ஆற்றலாலும், இருண்ட பொருளாலும் தான் சூழப்பட்டிருக்குது. நம்ம பார்க்குற இந்த வெளிச்சம் வெறும் 5% தான். அப்போ பிரபஞ்சத்தோடைய இயல்பு நிலை இருள் தான். அந்த இருளுக்குள்ள தான் இறைவன் சூரியனையும், ஒளியையும் படைச்சிருக்கான். ஒரே வரியில அல்லாஹ் எவ்வளோ விஷயங்கள பொருத்தி வச்சிருக்காங்கிறத பாருங்களேன். பிரபஞ்சத்தினுடைய தொடக்கத்துல இருளாத்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒளி கொண்டு வரப்பட்டது அப்படின்னும், இயற்கையினுடைய அமைப்பின்படி விண்வெளிக்கு இன்னைக்கும் அடிப்படையில இருளாத்தான் இருக்கு அப்படிங்கிறதையும், ஆன்மீக வழிகாட்டுதலின்படி மனிதன் அறியாமை என்னும் இருளிலிருந்து நேர்வழி என்னும் ஒளியை நோக்கி வரணும். அப்படிங்கிற 3 விஷயத்தையும் அல்லாஹ் ஒரே லைன்ல எப்படி பொருத்தி வச்சிருக்காங்கிறத பாருங்களேன். சுபஹானல்லாஹ். படிச்சு பாருங்க.